அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹிந்தி ராஷ்டிர பாஷா எக்ஸாமுக்குரிய பேப்பர் 2 இதுல நிபந்து சாராம்சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நதி. டைட்டில் பாருங்க, निम्नलिखित शीर्षकों पर निबंध लिखिए. नदियों से हमें बहुत से लाभ होते हैं. நதியின் மூலமாக நமக்கு நிறைய லாபம் கிடைக்கிறது, நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன. हिंदुस्तान में ज्यादातर लोगों के जीवन का आधार खेती है. நமது பாரதத்துல பாரதத்துல ஜியாதாத்தர் லோகோं के जीवन பெரும்பான்மையான மக்களினுடைய வாழ்க்கை जीवन का आधार வாழ்க்கைக்கு ஆதாரம் खेती है, விவசாயம். खेती के लिए सुंदर और उपजाऊ भूमि तैयार करने का काम नदियां करती है. இந்த விவசாயத்திற்காக அழகான மற்றும் விளைநிலமாக உள்ள பூமியாக தயார் கர்னேகா மாற்றுவதற்கு உரிய காம் வேலையை நதியாங் கர்த்திகை. விவசாயம் செய்வதற்கான அழகான மற்றும் நன்கு விளைவிக்கக்கூடிய பூமியாக மாற்றும் வேலையை நதிகள் செய்கின்றன. नदियों के जल से ही आसपास के खेतों की सिंचाई होती है. இந்த நதிகளின் மூலமாக கிடைக்கப்படும் இந்த தண்ணீரின் வாயிலாக அக்கம்பக்கத்தில் உள்ள வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது, தண்ணீர் வளம் கிடைக்கிறது. देश के भीतरी भागों में नदियां जल मार्गी का काम करती है. நாட்டினுடைய உள்பாகங்களில் நதிகள் ஒரு வாட்டர் டிரான்ஸ்போர்ட், அதாவது இந்த நீர் போக்குவரத்திற்கான வேலையை செய்கிறது. நீர் போக்குவரத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறதுக்கு நீர்வழி போக்குவரத்து பயன்படுத்தப்படுகிறது. இன்ஹிங் கே துவாரா, இதன் மூலமாக வியாபார் और आवागमन होता है. இதன் மூலமாக வியாபாரம் மற்றும் பிற போக்குவரத்துகளும் நடைபெறுகின்றன. सड़कों और स्थल मार्गों की अपेक्षा नदियों के धारा आने जाने में सहूलियत होती है और व्यय भी कम पड़ता है. सड़कों और स्थल मार्गों की अपेक्षा, அதாவது இந்த பாதை இருக்குல்ல, பாதை அமைக்கிறோம் இல்லையா, ரோடு, அதாவது பூமியில வழி அமைச்சு போற அந்த பாதைகள், இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். இது நதியோं के आने जाने में, நதிகள் மூலமா போக வர பயன்படுத்துறதுனால இதன் மூலமாக வசதியும் இருக்கிறது. சகுலியத் होती है और व्यय भी कम पड़ता है. செலவும் குறைவாக இருக்கிறது. नदियों के तटवर्ती प्रदेश की जलवायु स्वास्थ्यकर होती है. நதிகளின் கரையோரங்களில் இருக்கும் பகுதிகளில் நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது நதிக்கரைகளில் உள்ள பகுதிகளின் அந்த ஜலுவாயு காற்றானது स्वास्थ्यकर होती है, அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறது நமக்கு. सुबह शाम नदी के किनारे घूमकर दिमाग को तरोताजा किया जा सकता है और शरीर की थकान मिटाई जा सकती है. सुबह शाम, காலை மற்றும் மாலை, நதி கே கினாரே கூம்கர், நதிக்கரையில் நடப்பதன் மூலமாக, அதாவது நதிக்கரைகளை வாக்கிங்லாம் போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போறது மூலமா திமாகுக்கு தரோ தாஜா கியா ஜா சக்தா ஹை, அதாவது நம்மளுடைய அந்த மூளைக்கு ஒரு புத்துணர்வை கொடுக்க முடிகிறது. அதோடு ஷரீர் கி தக்கான் மிட்டாய் ஜாதி ஹை, அந்த உடம்பில் உள்ள அந்த சோர்வையும் போக்குவதற்கு பயன்படுகிறது. नाव में बैठकर मील 2 मील की जल यात्रा करके खिन्न मन को नव स्फूर्तिमय बनाया जा सकता है. नाव में, पड़हिल, नाव में बैठकर मील 2 मील की जल यात्रा करके,
ஒரு 2 மைல் அந்த மாதிரி போயிட்டு, அதாவது ஜல் யாத்ரா கர்க்கே, அதாவது நீர் வழியா போயிட்டு வரும்போது, படகு மூலமா போயிட்டு வரும்போது, கின்னே மன்கோ, வெறுப்புற்று இருக்கிற அந்த மனதிற்கு நவ் ஸ்பூர்த்திமய பனாயா ஜா சக்தா ஹை. ஒரு புத்துணர்ச்சியோட, ஒரு புத்துணர்ச்சிய, ஒரு ஆற்றலை வந்து உருவாக்க முடிகிறது. அதாவது ரொம்ப டயர்டா வெறுத்து போய் இருக்கிற மனசுக்கு ஒரு ஆறுதலாக, ஒரு நல்ல ஆற்றல் வந்து கிடைக்க செய்ய முடிகிறது. नदियों के प्रवाह से பன்சக்தியாं சலாயி ஜாத்தி है. இந்த நதிகள் மூலமாக நமக்கு வந்து இந்த வாட்டர் மில்ஸ் இதெல்லாம் நம்மளால ஓட்ட முடியுது, பயன்படுத்த முடியுது. அதோட நதியோं के प्रपातों से बिजली पैदा की जाती है. நதிகளின் மூலமாக, அந்த நதி நீர்களின் மூலமாக வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இல்லையா, நதியோं के பிரபாத்தம், அந்த வாட்டர் ஃபால்ஸ் மூலமாக மின்சாரம், எலக்ட்ரிசிட்டியும் நம்ம உற்பத்தி செய்துக்கிட முடிகிறது. नदियों को साफ रखने के उद्देश्य से हिंदू संस्कृति में नदियों की महिमा का गान किया जाता है. நதியோं को साफ रखने के उद्देश्य से, நதிகளை வந்து சுத்தமாக வைத்துக்கிறணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல, ஹிந்து சன்ஸ்கிருதிமே, இந்திய கலாச்சாரத்துல நதியோं की महिमा का गान, நதிகளினுடைய மகிமைகளை, பெருமைகளை गान किया जाता है, பாடலாக பாடப்படுகிறது. இஸ் பிரகார், அதாவது நதிகளினுடைய பெருமைகளை பாடல்களாக பாடப்படுகிறது. इस प्रकार नदियों से मानव समुदाय को अनगिनत लाभ हो रहे हैं. இந்த மாதிரி நதிகளின் மூலமாக நம் மனித சமுதாயத்திற்கு எண்ணிக்கையில் அடங்காத நன்மைகள், லாபங்கள் ஏற்பட்டு கொண்டு கிடைத்து கொண்டே இருக்கின்றன. உன்ஹே சாஃப் சுத்ரா ரக்னா ஹமாரா கர்த்தவிய ஹை. உன்ஹே அவைகளை, அதாவது நதிகளை, நீர்நிலைகளை, சாஃப் சுத்ரா ரக்னா சுத்தமாக வைத்துக் கொள்வது, ஹமாரா கர்த்தவிய ஹை நமது கடமை. இந்த நிபந்த் ஃபர்ஸ்ட் ஒன் நதி ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த நிபந்தில் பார்க்கலாம். தன்யவாத்.